2 கிலோ மல்லி, 3/4 கிலோ மிளகாய் போடலாம். பூண்டும் நச்சு நல்லா மொறுமொறுன்னு காய வச்சு அரைக்கணும். அப்பதான் இது மாதிரி கிடக்கும். எடுத்துருங்க. இது மாதிரி ஸ்டார் ஸ்டாரா கிடக்கும். இதெல்லாம் பார்த்தனாங்க நம்ம எடுத்துடணும். எல்லாம் 4 மணிக்கு எடுத்துட்டு போய் மில்லுல அரைச்சிட்டு வந்துருவோம். காய வச்சதோட எடுத்துட்டு வந்து நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம 2 கிலோ மல்லி வாங்கி குழம்பு மிளகாத்தூள் தான் அரைக்க போறோம். அதுக்கு எப்படி என்னென்ன தேவையான பொருள்னு வந்து பார்ப்போம். 2 கிலோ மல்லி, 3/4 கிலோ மிளகாய், 200 கடலைப்பருப்பு, 200 மஞ்சள், 100 மிளகு, இது 50 பெருஞ்சீரகம், 100 வந்து ஜீரகம். அது இல்லாம நம்ம கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் கடுகும், கொஞ்சோண்டு வெந்தயமும். இது நிறைய சேர்க்க கூடாது, கசக்கும். அதனால கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கணும். சில பேர் இதை சேர்க்க மாட்டாங்க. நாங்க வந்து இதை சேர்த்துதான் அரைக்குவோம். சில பேர் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மிளகா மல்லிக்கு தான் மிளகா மல்லி ஜாமானே. இதை நாங்க வந்து எக்ஸ்ட்ரா தான் இது போடுறது. இது இல்லாம கருவேப்பிலையும் போடலாம். பூண்டும் நச்சு நல்லா மொறுமொறுன்னு காய வச்சு அரைக்கணும். அப்பதான் இது நல்லா இருக்கும். இப்போதைக்கு மிளகாத்தூள் இல்லாதனால இப்ப சீக்கிரம் காயாது. 2 நாள் ஆகும் காயறதுக்கு. அதனால நம்ம இப்ப காய போட்டு நம்ம சாயந்தரம் அரைச்சிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து காய வச்சுட்டாங்க அம்மா. பாருங்க, காய போட்டுட்டு இருக்காங்க. இந்த திங்ஸ் இது மாதிரி காய் போட்டு காய வச்சா மண் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி வெயில்ல காய போட்டாதான் நல்லா இருக்கும். சில பேர் வறுத்துட்டு அரைக்குவாங்க. அதெல்லாம் நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. நாங்க இப்படிதான் அரைக்குவோம். 4 மாசம் 5 மாசம் வரைக்கும் வீணா போவாது, அப்படியே இருக்கும். இதுல இது மாதிரி கிடக்கும். எடுத்துருங்க. இது மாதிரி ஸ்டார் ஸ்டாரா கிடக்கும். இதெல்லாம் பார்த்தனாங்க நம்ம எடுத்துடணும். எல்லாம் 4 மணி வரைக்கும் காய வச்சு அரைச்சிட்டோம்னாக்கா ஒரு 4-5 மாசம் வரைக்கும் வீணாவே போகாது. நாங்க அப்படிதான் அரைச்சி வச்சுக்குவோம். போன தடவை 10ஆம் மாசம் அரைச்சது இன்னமும் இருக்கு, கொஞ்சம் இருக்கு. அது முடிஞ்சிருச்சு. அதனால இப்போ இங்க அரைக்க போறோம். இதெல்லாம் தனித்தனியா காய வச்சுப்போம். இதுலயே போட்டு அரைச்சது வீணா போயிடுச்சு. இதுல தனித்தனியா போட்டுப்போம். மஞ்சள் இருக்கும். சில நேரம் மஞ்சள்ல வண்டு இருக்கும், காய வச்சா வெளியில வந்துடும். இது நல்ல மஞ்சளா இருக்கு, இதுல வண்டெல்லாம் இருக்காது. இருந்தாலும் நம்ம தனியாவே காய வச்சுப்போம். எப்பயுமே இப்படிதான் காய வைப்போம். போகணும், இப்பதான் நல்லா காயும். இதே போல வாட்டி கிண்டி விட்டு போனா 4 மணிக்கு எடுத்துட்டு போய் மில்லுல அரைச்சிட்டு வந்துருவோம். அவ்வளவுதான். சாயந்தரம் அரைச்சதுக்கு அப்புறம் மிளகாத்தூளை காமிக்கலாம் எப்படி இருக்குன்னு. அரைச்சி டேட்டு வந்தாச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரைச்சாச்சு. இப்ப மிளகாத்தூள் காய வச்சதோட எடுத்துட்டு வந்து நைஸா வச்சுருப்பாங்க. இது போல அரைக்கணும்னா இதே மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. தெரியாதவங்க இது மாதிரி அரைச்சிக்கோங்க. தெரிஞ்சவங்க இதுல என்னென்ன சேர்க்கலான்னு சொல்லுங்க, நாங்க சேர்த்து அரைச்சி பார்க்கலாம். ஆனா நாங்க இப்படிதான் இருப்போம், நல்லா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்ல வந்து ஆன்ல வச்சிருந்தா நாங்க போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்போ வந்துடும் மெசேஜ்ல. அப்ப நீங்க வந்து ஆன் பண்ணி பாத்துக்கலாம். அது பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் வீடியோக்குள்ள போங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு போங்க. அப்பதான் எங்க வீடியோ ஒண்ணு வரும். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம். பாய்.